ஹாய், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து யூகேல மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ பண்ணியிருந்தோம். பட் அதில் வந்து நிறைய பேர் யூஜிக்கு என்னென்ன ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் யூகேல யூஜி ஸ்டடி பண்ண போகிறவங்களுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீச் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து யூஜி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன அப்படின்னா இது வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ நான் வந்து ஃபினான்ஷியலி வந்து எனக்கு ஹெல்ப் வேணும் டு ஸ்டடி யூஜி இன் யூகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா த ஹோல் டியூஷன் ஃபீஸ் ஃபார் த கம்ப்ளீட் டியூரேஷன் ஆஃப் யுவர் யூஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 years இல்லை 4 years ஆஃப் யூஜி பண்ணுறீங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டியூரேஷனோட டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கவர் அப் ஆகிடும். ப்ளஸ் வந்து ஏர்ஃபேர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஈச் இயருக்கு ரிட்டன் ஏர்ஃபேர். லைக் 3 years கோர்ஸ் அப்படின்னா ஃபார் ஈச் இயர் நீங்கள் யூ கேன் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. லைக் வைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ன்ட்டு யூ கேன் ட்ராவல் பேக் டு இந்தியா. ஸோ அந்த ஈச் ட்ராவலுக்குமே வந்து அவங்க ஏர்ஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் கண்ட்ரியிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா வந்து ஒன் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ் தானே. ஸோ we are eligible to apply for this scholarship. ஸோ the second scholarship வந்து UCL Global Undergraduate Scholarship. ஸோ இது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னா லைக் சேம் வந்து ஃபினான்ஷியல் நீட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான். லைக் எனக்கு வந்து ஃபினான்ஷியலி வந்து நான் கொஞ்சம் லோவாக இருக்கேன், எனக்கு ஹை சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு. அண்ட் இதை எப்படி அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து ஃபார் த 25-26 அகாடமிக் இயருக்கு 33 ஸ்காலர்ஷிப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 33 ஸ்காலர்ஷிப்பில் 10 ஸ்காலர்ஷிப்பில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஹோல் டியூஷன் ஃபீஸ். லைக் 3 or 4 year யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஹோல் டியூஷன் ஃபீஸ் வந்து கவர் அப் ஆகுது. ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு அலவன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் என்னென்னா நம்மளோட ஓன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா அங்கே யூகே போனதுக்கப்புறம், ஸோ அதுக்கான அலவன்சஸ் தான் மெயின்டெனன்ஸ் ஆர் ஃபிக்ஸடில் நமக்கு இன்க்ளூட் ஆகும். அண்ட் அதோட வந்து நம்ம விசா அப்ளை பண்ணும்போது அந்த விசா ஃபீஸா ஹெல்த் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே வந்து இந்த 10 ஸ்காலர்ஷிப்குள்ளே கவர் அப் ஆகுது. ஸோ அடிஷ்னலி வந்து 23 ஸ்காலர்ஷிப் இன்னும் இருக்குது. ஸோ அதில் என்னன்னா ஒன்லி த டியூஷன் ஃபீஸ் தேர் கவரிங் இன் இட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஸ்பெசிஃபிக்கலி 3 ஸ்காலர்ஷிப் மட்டும் அவங்க அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் விச் கவர்ஸ் ஒன்லி ஃபுல் டியூஷன் ஃபீஸ். ஸோ இது ஆல் 3 கேட்டகரியிலுமே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் அப் ஆகுறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி 3 மட்டும் தனியாக இந்தியன்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். பிகாஸ் ஒன்லி ஸ்பெசிஃபைட் நம்பர்ஸ் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ப்ளஸ் ஃபினான்ஷியலாக நமக்கு எவ்வளோ நீட் தேவைப்படுது அப்படிங்கிறதையுமே அனலைஸ் பண்ணி தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க நமக்கு. அண்ட் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஆஃபர் லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இஃப் வி ஹேவ் அப்ளை டு த யூனிவர்சிட்டி அப்படின்னாலே போதும் we can apply for this scholarship also. அண்ட் ஸ்டில் இதுக்கு வந்து டெட்லைன்ஸ் இன்னும் ஓப்பனாக இருக்குது. ஸோ கம்மிங் 28 April வரைக்குமே டெட்லைன் இருக்குது. ஸோ டில் தட் we can apply for this scholarship. ஸோ த தேர்ட் ஸ்காலர்ஷிப் வந்து திங்க் பிக் அண்டர்கிராஜுவேட் அவார்ட் ஸ்காலர்ஷிப். இது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூர் அப்ளை ஃபார் திஸ் யூனிவர்சிட்டி ஃபார் யூஜி கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் 6,500 poundsலேருந்து 13,000 pounds வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆஸ் அ டியூஷன் ஃபீ வேவர். லைக் டியூஷன் ஃபீலேருந்து நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் நமக்கு ஸ்காலர்ஷிப்பில். ஸோ இதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் எனி யூஜி டிகிரி ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் பட் அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன், டென்டிஸ்ட் அண்ட் வெட்டரினரி சயின்ஸ். ஸோ இந்த 3 courses விச் இஸ் மெடிசனல் பேஸ்டு கோர்சஸ் இல்லாமல் மற்ற எந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அது நெக்ஸ்ட் திங் வந்து வார்விக் அண்டர் கிராஜுவேட் குளோபல் எக்ஸலன்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டியை வந்து நிறைய ஸ்லாட்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கேட்டகரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல்லி ஃபண்டட் டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து டு த மேக்ஸிமம் ஆஃப் 15 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் டு த மேக்ஸிமம் ஆஃப் 170 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஃப் ஃபீ வந்து ஸ்காலர்ஷிப் வேவர்
waive off பண்ணி தராங்க. Then 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 25% of tuition fee வந்து waive off பண்றாங்க. And additionally if you're taking international foundation program எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு up to 2000 pounds வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா you should be a self-funded student. Self-funded அப்படின்னா you are not sponsored by any other agencies or government or employers. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஃபண்டில் போகிறதா இருக்கீங்க, இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து self-funded கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. ஸோ in that case you will be eligible to apply. அண்ட் வந்து ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஓவர்சீஸ்னால் யூஸ்வலி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவர்சீஸில் தான் வருவோம். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்லி எலிஜிபிள். ஸோ ஒன் மோர் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண ஆஃபர் லெட்டர் இருக்கணும். ஸோ பை 14th of May 2025 உங்கள் கையில் ஆஃபர் லெட்டர் இருக்குது அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து 2 types ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டர்நேஷனல் Undergraduate Excellence Scholarship 2025. ஸோ இதில் என்ன கவர் அப் ஆகும் அப்படின்னா அப் டு 10,000 pounds per year வந்து அவங்க கவர் அப் பண்ணி கொடுக்குறாங்க, விச் இஸ் டியூஷன் ஃபீ வேவராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து காம்படிட்டிவ் பேஸில் தான் உங்களுக்கு இருக்கும், விச் இஸ் இஃப் யூஆர் குட் இன் யோர் மெரிட் அப்படின்னா யூ கேன் அவைல் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து பர் இயர் வந்து 10,000 pounds அப்படிங்கிறதால இஃப் யூ டேக்கிங் 3 years டிகிரின்னா ஃபார் த ஹோல் 3 years யூ வில் கெட் யோர் 30,000 pounds as your scholarship waiver in your fees. If you are choosing 4 years degree அப்படின்னா உங்களுக்கு வந்து 40,000 GBP வந்து உங்களுக்கு வந்து waive off ஆகிட்டு வரும். இதுக்கு என்னன்னா you should have your offer letter. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஆஃபர் லெட்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து செல்ஃப் ஃபண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஆஸ் ப்ரீவியஸில் நம்ம சொன்ன மாதிரி யூ ஷுட் கோ வித் யுவர் ஓன் ஃபண்ட். அதர்வைஸ் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுற ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ த ஒன் மோர் திங் என்னென்னா நீங்கள் வந்து யூஜியில் மெடிசன் இல்லை டென்டிஸ்ட்ரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் 2 courses இஃப் யூ ப்ரிஃபரிங் எனி அதர் கோர்சஸ் இன் யூஜி அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் ப்ரொவைட் பண்ணுற செகண்ட் ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அண்டர்கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் 2025. ஸோ இது எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் வந்து ஃபேக்கல்ட்டி வைஸ் அவங்க டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் அண்டர் ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் பேஸ் அந்த ஃபீல்டுக்குள்ளே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பர் இயருக்கு வந்து 2,000 pounds வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆர்ட்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை சயின்ஸ் அண்ட் ஹெல்த் பேஸ்டு கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர் இயருக்கு வந்து 500 pounds வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனோ டெட்லைன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் யோர் மெரிட், ஸோ உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அசஸ் பண்ணி ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போவே வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபரில் மென்ஷன் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஃபார் திஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூகேல யூஜி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குன்ட்டு ஒரு ஓவர்வியூ ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்டில் இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வைபடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ.